புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லெனின் அவர்களும் பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். புத்தகம் என்பது முகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நண்பனை போன்றது. ஒரு காலத்துல நீங்க வாசிச்ச புத்தகத்தை சில ஆண்டுகள் கழிச்சு மீண்டும் வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றத்தை போலவே புத்தகமும் மாறியிருக்கும் அப்படின்னு ஆண்ட்ரூ லாங் அப்படின்னு ஸ்காட்லாந்து எழுத்தாளர் ஒருவர் சொன்னதாக இன்று தி இந்து தமிழ் நாளிதழில் ஒரு கோட் போட்டிருக்காங்க. புத்தகம் என்பது முகம் மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு நண்பனை போன்றது அப்படின்றது நமக்கு நம்முடைய எளிய புரிதலுக்காக சொன்னதாக நாம புரிஞ்சுக்கலாம். புத்தகம் மாறப்போறது இல்லை, புத்தகம் அப்படியே தான் இருக்கும், நம்ம புரிதல் தான் மாறிக்கிட்டே இருக்குங்கிறது தான் அதனுடைய பொருள். எளிய புரிதலுக்காக அவர் சொன்னதை அப்படியே எடுத்துக்கலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க பத்ரி? அது உண்மைதான். எனக்கு என்ன பயம்னா, இந்த முகம் மாறிக்கொண்டே இருக்கும் நண்பன்கிறது ஒரு நெகட்டிவான ஒன்றாக பார்த்து விடக்கூடாது. டிரான்ஸ்லேஷன்ல உண்டான இஷ்யூவா இல்ல தோற்றம் மாறிக்கொண்டே இருக்கும் அல்லது அவருக்குள்ள ஏற்படக்கூடிய பர்சனாலிட்டி சேஞ்சஸும் கூட இது பாசிட்டிவான ஒரு இதுல எடுத்துக்கும். நம்முடைய புரிதல் மாறிக்கொண்டே இருக்குங்கிறது தான் உண்மை. நம்முடைய புறச்சூழல் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனுபவங்கள், அந்த அனுபவங்களின் அடிப்படையில் தான் நம்ம எந்த ஒரு பிரதியையுமே அணுகிறோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் ஒரு பொருளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அந்த பொருளை நம்ம திரும்ப திரும்ப நம்ம வேறு சில அனுபவங்கள் நமக்கு வரும் பொழுது அதே வார்த்தை நமக்கு முற்றிலும் வேறு பொருளை கூட தரலாம், முற்றிலும் மாறான பொருளை கூட தரலாம். அப்ப அது இதுல எழுத்தாளருடைய பங்கு என்ன, அந்த எழுத்துடைய பங்கு என்ன, நம்முடைய பங்கு என்னன்னா எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் அது. பல நேரங்கள்ல நம்ம சில புத்தகங்களுக்குள்ள நுழையவே முடியாம இருக்கிறத பார்ப்போம். ஆனால் திருப்ப ஒரு வருடம் கழித்து அதே புத்தகத்தை கையில எடுக்கும்பொழுது இப்ப கொஞ்சம் உள்ளுக்குள்ள போகிறதுக்கான ஒரு சின்ன திறப்பு அங்க இருக்கிறத பார்ப்போம். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம். இது ஒவ்வொருவருக்கும் இது நிச்சயமாக இந்த ஒரு புத்தகம் படிக்கிற அனைவருக்குமே இந்த ஒரு அனுபவம் ஆச்சரியமான அனுபவம் தான். எழுதுனது ஒரே நபர், ஒரு குறிப்பிட்ட கால சூழல்ல அட்ட ஸ்ட்ரெச் எழுதி முடிக்கிற ஒரு விஷயம். ஆனா படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய எழுத்தாக அது இருக்குங்கும் போது அந்த ரச மாற்றங்களை, ரசவாதம் எப்படி நடக்குது அப்படிங்கறது தெரியல. இல்லைன்னு நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா சார் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும். வளர்ச்சி நிலையில அறிவு வளர்ச்சி ஏற்பட அதுக்கு தகுந்த மாற்றம் எப்படி ஒரு தனி மனிதருக்குள் நிகழ்வதோ அதை ஒட்டியே அவன் படிக்கிறதும் அணுகுறதும் வருது. அப்படிதான் புத்தகங்கள். இப்ப திருக்குறளை ஒரு திருக்குறளை 2 வினாடியில் 3 வினாடி 10 வினாடியில சொல்லிட முடியும். ஆனா அதை விளக்கி உரையாற்றணும்னா நாள் முழுக்க கூட உரையாற்ற முடியும். இப்ப ஒரு 10 புலனடக்கம்ங்கிற 10 திருக்குறள் தான் கம்பராமாயணம்ங்கிற 10,000 வரிகளுக்கு மேலான காப்பியம் என்று சொல்லப்படுகிறது. எனவே புத்தகங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி அழிவில்லாத புத்தகங்கள் இன்றைக்கு நிலைத்து நின்று தலைமுறையாக புதிய மாற்றங்கள் உருவாக்குகிற புத்தகங்களும் இருக்கு. அமெரிக்காவில் அந்த கற்பின அடிமை முறைக்கு எதிரான ஒரு திறவுகோல் எதுனா புத்தகம் தான். அதுதான் சக மனிதனை இன்னும் சொல்ல போனா யாரு டாமினன்ட் ரேஸ் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளேயே மாற்றத்தை கொண்டு வந்தது. அந்த அங்கிள் டாம்ஸ் கேபின் இருந்த அந்த புத்தகம் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதே போல இந்தியாவிலையும் நிறைய சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எங்க தலைவர்களே சொல்லுவாங்க, இடதுசாரி தலைவர்கள் நிறைய படிக்கக்கூடியவங்க, தொடர்ந்து படித்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் படிக்கணும், அவர் நிறைய படிக்கிறாங்க. அப்படி வர்ற போது மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய மேனிஃபெஸ்டோ மார்க்ஸ் எழுதியது, அதை திரும்ப திரும்ப படிக்க புது புது அர்த்தங்கள் வருவதாக சொல்வார்கள். எங்கள்கிட்ட சொல்ற போது சரியா அதை பத்தி சொல்ற போது இது சிறப்பா சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஒன்று. நிச்சயமாக புத்தகங்கள் வாழ்க்கையில மறுக்க முடியாத, மாற்றி யோசிக்க முடியாத ஒரு இனிய தருணத்தை தரக்கூடியது. புதிய பக்கங்களை நம்முடைய மனதிற்குள்ளேயே திறக்க வைக்கிற ஒரு வலிமை வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கிறோம். அதனாலதான் நம்முடைய பெரியவர்களே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஊர்ல ஒரு புத்தகச்சாலை நூலகம் திறக்கப்பட்டால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படுவதாக சொல்வார்கள். எனவே அதையெல்லாம் உணர்ந்து இன்றைக்கு அறிவு யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த அறிவுக்கான மிகப்பெரிய திறவுகளாக இருக்கிற புத்தகங்களை பாராட்டுவது என்பது சரியானதுதான் நான் நினைக்கிறேன். அதுலதான் இதையும் நம்ம பார்க்க வேண்டியது. லெனின் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை சொல்றாரு, எங்கெல்ஸும் மார்க்சும் எழுதின கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை சொல்றாரு. அவ இயல்பாக அடுத்த கேள்வி வருது, நான் பிக்ஷன்ல தான் அந்த உணர்வு கிடைக்குதோ அப்படின்னு நினைச்சா நான் பிக்ஷன்லயும் அதே உணர்வு கிடைக்குது அப்படின்னு தான் அர்த்தம். கட்டாயமாக அது நம்ம பல நான் பிக்ஷன் ரொம்ப எளிமையா ஒரு நடந்த நிகழ்வை சொல்லி செல்லும் ஒரு ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை வரலாறோ அல்லது ஒரு சம்பவத்தோடைய
ஒரு அறிவியல் விளக்கமோ அப்படிங்கிறப்ப அதுல வந்து ஒரு நிறைய மறுவாசிப்புகளுக்கு இடம் இருக்கானா இல்லாம இருக்கலாம். ஆனால் பொதுவாக எந்த எழுத்துமே அதுல கூட ஒரு வரி உங்களுக்கு முற்றிலும் வேற ஒரு பார்வையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இது வந்து புனைவு எழுத்துக்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. அனைத்து விதமான எழுத்துக்களுக்கும், தெருவில் இருக்கக்கூடிய சுவரொட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் கூட நமக்கு வந்து ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் அது ஒரு அது அந்த எழுத்துக்குள்ளேயும் அந்த சொல்லுக்கு உள்ளுக்குள்ளேயும் போகும்பொழுதுதான் நம்ம வந்து அதை உணர முடியும். அதுல நம்ம மூடும் சேர்ந்ததா? நிச்சயமாக. அதாவது இது வந்து ஒரு தூண்டுகோல் தான். இந்த ஒரு எழுத்தை படிக்கிறோம்ங்கிறப்ப நம்ம வந்து எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி விட்டு அது மட்டுமே படிக்கிறோம்ங்கிறது கிடையாது. அது வந்து மோதும் பொழுது நம்ம மனித மூளை இயங்கக்கூடிய விதம் வந்து ரொம்ப அலாதியானது. நம்ம உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு, இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்கு என்னென்னவோலாம் தோணிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு ஏதோ ஒண்ணு நம்ம எழுத்தை படிக்கும் பொழுது அது நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த இப்படி நீங்க வந்து எங்கெங்கெல்லாமோ உழவி விடவே முடியாது. ஆனா படிக்கும் பொழுது நம்ம அப்படியே நிறுத்தி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு எங்கேயோ ஒரு தனி உலகத்துக்கு போயிட்டு திரும்ப மீண்டும் இங்க வர முடியும். அப்ப நம்ம நீங்க மூடுன்னு சொன்ன நம்முடைய அந்த நேரத்து மனநிலை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு புதிய பார்வைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் ஒவ்வொரு விதமான புரிதல் கொடுக்குது அப்படின்னு சொல்றத வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுவும் குறிப்பாக இதை வந்து பத்ரிட்ட கேட்டா வேற மாதிரி கேட்கணும், உங்ககிட்ட கேட்டா வேற மாதிரி கேட்கணும். அதை வளர்ச்சின்னு சொல்ல முடியுமா, அல்லது அந்த மாற்றத்தை வந்து எதிர்மறை மாற்றமாக அல்லது ரியாக்ஷனரி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி பிற்போக்கு மாற்றமாக நினைக்கிறதுக்கெல்லாம் வழி இருக்கா? நிச்சயமா அப்படி சொல்ல முடியாது. பிற்போக்கு மாற்றம் இல்ல, இது வந்து இன்னும் சொல்ல போனா ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் தான். ஏன்னா நம்ம சின்ன வயதுல இருக்கிற போது அன்னைக்கு இருக்கிற அறிவு தளத்துல நாம என்ன சிந்திக்கிறோங்கிறது ஒண்ணு இருக்கு. திரு பத்ரி அவர்கள் சொன்னது மிக சிறப்பான ஒண்ணு. அதுல என்னன்னா, இப்ப தத்துவார்த்த புத்தகங்கள் இருக்கு, அதை படிக்கிற போது புரியவே புரியாது. சில பதங்களே நமக்கு வாய்ப்பில்லாத பதங்களா இருக்கும், கேள்விப்படாத பதங்களா இருக்கும். ஆனா அதை திரும்ப திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு படிக்கிற போதே மாற்றம் தெரியும், அதுல ஈர்ப்பு தெரியும். இப்படித்தான் இந்த முதல் நிலை வாசகர்கள் வந்து அடுத்த நிலைக்கு போகிற போது அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க இதுவரையிலும் கிரகித்த தன்மை, அதுக்கு ஏற்றவாறு அங்க அந்த பிட்வீன் லைன்ஸ் சொல்றோம்ல, சொன்னதுதான். அப்ப நம்ம படிக்கிற போதே பல பரிமாணங்களை நமக்குள் தந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இடையில நம்ம படித்த பல்வேறு அம்சங்களையும் இணைந்து ஒரு அனுபவத்தை தந்திருக்கு. இது ரெண்டும் வர்ற போது ஒரு முற்று பெற்ற வளர்ச்சி நிலையை நோக்கிய ஒரு சிந்தனை நம்ம கிட்ட வருது. அப்ப பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் அதை பார்க்கணுமே தவிர நிச்சயமா எதிர்மறையில நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் குறிப்பான எடுத்துக்காட்டோடைய வரேன். அதுவும் மற்றவங்களுடைய அனுபவத்தை சொல்றதை விட என்னுடைய அனுபவத்தை சொல்றதே சரியாக இருக்கும். வீச காண்டேகர் எழுதின கிரௌஞ்சவதம் அப்படிங்கிற ஒரு நாவல் ஒரு 3 கேரக்டரை சுற்றியது. ஒரு பேராசிரியர், அவர்கிட்ட படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அந்த பேராசிரியருடைய மகள், இந்த 3 கேரக்டர். நான் கல்லூரியில படிக்கும்போது எனக்கு அந்த படிக்கும்போது காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக விவசாயிகளோடு இணைந்து போராட்டம் நடத்திய, அதற்காக சிறை போகிற திலீபன் அப்படிங்கிற அந்த மாணவன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டராக இருந்தது. ஒரு 10-15 வருடங்கள் கழிச்சு ஒரு படிக்கும்போது அந்த சுலோ அப்படிங்கிற அந்த பேராசிரியருடைய மகள் அப்பாவுக்கு மகளாகவும் இந்த பையனுடைய தோழியாகவும் இருந்த அவளுக்குள்ள இருக்கக்கூடிய மன போராட்டங்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக தெரிஞ்சது. இந்த ஸ்டேஜில் இப்போ படிக்கும்போது போலீஸ்ட போய் சிறைக்கு போய் அடிபட்டு உதைப்பட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கிற அந்த மாணவன் ஏன் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறான்னு கவலைப்படுகின்ற அந்த பேராசிரியர்கிட்ட நியாய உணர்வு இருக்கிறதாக ஒரு எண்ணம் வருது. இது வந்து உங்க பார்வையில இது வந்து பிற்போக்கான மாற்றமா இல்ல இதுவும் வந்து சரியான மாற்றம் தான்? இல்ல, நிச்சயமா இல்ல. பீயிங் இஸ் டிட்டர்மைன், இருப்பு நிலை தான் நமக்கு தீர்மானிக்கிற சக்தியா வருது. இப்ப நீங்க இதுவரையிலும் உங்களுடைய சின்ன வயதுல நீங்க பார்த்த போது அன்னைக்கு வந்து அது தேவை என்று நினைத்தீர்கள், அந்த இளைஞனுடைய அந்த வீராவேசமானது. இன்னைக்கு வெறும் வீரம் மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது, இதை விலக்கி சொல்லக்கூடிய ஒரு சிவில் சமூகம் தேவைங்கிற புரிதல் உங்களுக்கு வந்திருக்கிறதா நான் கருதுறேன். அதோட இணைத்து இதை பார்க்கிற போது ஒரு முழுமையான ஒரு சித்திரம் தான் அதுல தருவதாக நான் கருதுகிறேன். பொதுவா ஒரு புத்தகத்தை படிக்கிற போது அல்லது ஒரு கட்டுரையை படிக்கிற போது நமக்குள் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இயல்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த ஒவ்வொன்றையும் தேட வைக்குது பாத்தீங்களா,
அந்த ஸ்டிமுலேட்டிங் பவர் தான் புத்தகங்கள், வரிகள், வார்த்தைகள், வார்த்தை கோர்ப்புகள் என்பதாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில அது வந்து சதா இயக்குகிற ஒன்றாக நம்ம மாத்துது, நம்ம மனநிலையில அது ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது ஒரு பெரிய தாக்கம் தருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? கட்டாயமா இப்ப நீங்க சொன்ன அந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களை வந்து அந்த புத்தகம் தொடர்ந்து உங்களை அதை பற்றியே யோசிக்க வச்சிருக்கு. அப்புறம் ஒரு கேரக்டர்ல இருந்து இன்னொரு கேரக்டரை நோக்கி தான் உங்களை அது நகர்த்திக்கிட்டே இருக்கு. அப்ப அதை எழுதியவர் வந்து இந்த ஒரு பாத்திரத்தின் மேலதான் நீங்க ஆர்வத்தை செலுத்த வேண்டும் நினைத்துக்கிட்டு எழுதல. அவர் இயல்பாக ஒரு கதையை சொல்லி செல்கிறார். அவருக்கு ஒரு பார்வை இருக்கு, அதை அவர் அதற்குள்ள வைத்திருக்கிறார். ஆனா நீங்க உங்களுடைய பார்வையில இருந்து மட்டும்தான், அது எழுத்தாளருக்கு அதுக்கு பிறகு எந்த ஒரு இடமுமே இல்லை. அப்ப நீங்க திரும்ப திரும்ப இன்னொரு முறை படித்து பாருங்க. இது மொத்தம் 3 பாத்திரங்கள் இருக்கிறதுனால நீங்க திருப்பி இன்னொருவர்கிட்ட தான் வந்து சேர போறீங்க. அப்ப நிச்சயமாக உங்களுடைய வயது, உங்களுடைய அனுபவம் அதையெல்லாம் சேர்ந்துதான் அந்த இடத்துல வரப்போகுது. இது வந்து நான் இந்த பாத்திரத்தோடு என்னை வைத்து பொருத்தி பார்த்தேன். அதிலிருந்து இது இன்னொரு பாத்திரத்துக்கு நகரும் பொழுது அது என்னுடைய கருத்துல ஏதாவது பிற்போக்குத்தன்மை வந்து விட்டதா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க இல்லையா? நம்ம கருத்துகள் எதுவுமே வந்து என்ன பொறுத்தவரைக்கும் முற்போக்கு என்று எதுவுமே கிடையாது. என்ன அளவுல வந்து எனக்கு அதற்கான நியாயத்தை நான் பார்க்கிறேன். இப்ப இந்த நியாயம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நியாயம் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த கூட்டு நியாயம், இந்த சமுதாயத்துடைய ஒரு கூட்டு நியாயம் நிச்சயமாக ஒரு வளர்திசையை நோக்கி தான் போகிற மாதிரி எனக்கு தெரியுது. அங்கங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்காவில் அடிமை தலை இருந்தது. இன்றைக்கு வந்து அங்க இதை பற்றி பேசிவிட முடியுமா? அதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா? இங்கே நமக்கு இன்றைக்கும் சில பிரச்சனைகள் இன்றைக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சிலர் வந்து ஜாதி ரீதியான பல்வேறு மிகவும் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை இன்றைக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு 10, 20, 30, 40 ஆண்டுகள் கழித்து அவையெல்லாம் நிச்சயமாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப அந்த இது ஒரு அப்ப கூட நீங்க ஒரு தனிநபர் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பிற்போக்கு கருத்து இருக்கும். ஆனால் சமுதாயத்துடைய கூட்டு மனநிலைங்கிறது நிச்சயமாக ஒரு சரியான திசையை நோக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. அதை நம்மளால வந்து விரைவுபடுத்தலாம் முடியாது, ஆனால் அதோடைய போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தூண்ட முடியும். நீங்க சொல்ற மாதிரி அடுத்த ஒரு 20 ஆண்டுகள்ல, அடுத்த ஒரு 30 ஆண்டுகள்ல இது போன்ற விஷயங்கள் இருக்காது அப்படின்னு நம்பிய பலர் வந்து பின்னால ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்காங்க. அது நம்முடைய கால கெடுதான் இங்க பிரச்சனையே. நீங்க பலருக்கான பிரச்சனை நம்முடைய வாழ்நாளிலேயே ஒரு மாற்றம் நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது. மாற்றங்கள்லாம் வந்து நம்முடைய வாழ்நாள்ங்கிறது வந்து ஒரு பொருட்டே கிடையாது. இந்த ஒரு மிகப்பெரிய சமுதாய ஓட்டம் போய்கிட்டு இருக்கக்கூடியதுல இப்ப பயாலஜிக்கல் எவல்யூஷன்ங்கிறது வந்து அதை விட ஒரு பெரிய ஸ்கேல்ல நடக்கிறது. சமுதாய மாற்றம்ங்கிறது அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஸ்கேல்ல நடக்கிறது இல்ல, அதை விட ஒரு குறைந்த ஸ்கேல்ல தான். ஆக நம்ம இதை பற்றி எல்லாம் கவலையே படக்கூடாது. இது வந்து ஒரு பிரச்சனையாகவே நான் பார்க்கல. எழுத்து நம்ம வந்து தொடர்ந்து இதை நோக்கி சரியான திசையை நோக்கி செலுத்தும். அந்த எழுத்து மட்டும்தான் நிற்கும். இதெல்லாம் பாக்குறப்ப ரொம்ப பாசிட்டிவா சும்மா ஏதோ பஜனை சொல்ற மாதிரி இருக்குன்னு யாரும் நினைத்து விடக் கூடாதுங்கிறதா என்னுடைய ஒரு பயம். அப்படி கிடையாது. நீங்க வந்து காலாகாலத்திலையும் இருக்கிற எங்க ஒரு ஹேட் லிட்ரேச்சர் வந்து அந்த மாதிரி தனித்து நின்றதாக எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் நிற்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது. அந்த ஹேட் லிட்ரேச்சர் தனிச்சு நின்னது இல்ல, வெறுப்பை உமிழக்கூடிய பிரச்சாரங்கள் காலத்தை மீறி நின்றதாக வரலாறு இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இன்றும் அதை தேடி படிக்கக்கூடிய நபர்களை அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் அவை வந்து ஒரு சமுதாயத்துடைய இதை பின்பற்றிதான் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை உருவாக்கி கொண்டு போகிறோம் என்றெல்லாம் பேசி அதையெல்லாம் சாதித்து விட முடியவே முடியாது. இது வந்து நீங்க ஒரு பெரிய பலவேறு சமுதாய பிரிவுகள், பலவேறு நாடுகள் எல்லாவற்றையும் சேர்த்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது. பரந்த மக்கள்கிட்ட அது எடுபடவே. எத்தகைய வெறுப்பு பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, அதை உள்ளடக்கிய குறுகிய காலத்துல கட்டாயமாக அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் ஒரு ரீசனபிள் லாங் டேர்ம் எடுத்துங்க, ஒரு 100 ஆண்டு, அதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ராஜீவ்காந்தி கொலை கைதிகளை விடுதலை செய்ய கோரி பேரணி நேற்று சென்னையில் நடந்திருக்குது. ஆயிரக்கணக்கானவர் பங்கேற்புன்னு செய்தி இருக்கு. 7 பேரையும் முதல்வர் ஜெயலலிதா விரைவில் விடுதலை செய்வார், அது முதலமைச்சர் ஜெயலலிதாவால் தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி பேரறிவாளன் தாய் அற்புதம்மாள் நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொன்னதாக செய்தி சொல்லுது.
லெனின் நீங்க எப்படி பார்க்கிறீங்க, என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீங்க? நிச்சயமா இந்த ஏழு பேரும் 25 ஆண்டுகளுக்கு மேல சிறைச்சாலையில் இருக்காங்க. குற்றச்சாட்டின் அடிப்படையில் இருக்கிறாங்க. வைக்கப்பட்ட அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட வாதங்களோ அதுக்குள்ள உள்ள விஷயங்களோ பாத்தீங்கன்னா எதுவும் நம்பகத்தன்மை உள்ளதாக தெரியல. பல விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு, நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது. உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் குற்றவாளிகள் என்று தீர்ப்பாகி எல்லாம் முடிந்து போன நிலையில உண்டான பிரச்சனை. இப்ப நம்ம வந்து குற்றச்சாட்டின் அடிப்படையில அப்படின்னு சொல்லி எதுவுமே நடக்காத விசாரணை கைதிகளை போல சொல்வது சரியா அப்படிங்கிற உண்மை அது. அதாவது சந்தர்ப்ப சூழலை வைத்துக் கொண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்குமே, ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம கட்டுப்படணுங்கிற அவசியம் இல்லை. அதை விமர்சிக்கிற உரிமையும் நமக்கு உண்டு. ஏன்னா பொதுவான விஷயம் என்னன்னா, தூக்கு தண்டனை என்பது, மரண தண்டனை என்பது, இந்த சித்திரவதைங்கிறது கிட்டத்தட்ட இந்த உலகம் முழுவதும் 150 நாடுகளுக்கு மேல இல்ல. இப்பதான் மரண தண்டனைங்கிற பிரச்சனையும் இந்த வழக்குல இல்ல. மரண தண்டனை அதோட இணைந்து வர்றதுனால சொல்றாங்க. ஒவ்வொரு கட்டமா அந்த போராட்டம் வந்திருக்கு. முதல்ல மரண தண்டனை கொடுத்தார்கள், அப்ப அதை எதிர்த்து ஒரு பெரிய இது வந்தது. இப்ப 25 வருஷம் தொடர்ந்து அவங்க சிறைச்சாலையில் இருக்காங்க. 17 வயதில் கைதான பேரறிவாளன் இப்ப இருக்கிறாரு. என்ன சொல்ல போனா சிறார் சீர்திருத்த பள்ளியில தான் ஒரு வயதின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டிருக்கணும். இப்படி பல விஷயங்கள் இதுல இருக்கிறதுனால பொதுவா இது எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரு வழக்காக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இது மத்திய மாநில அரசு, சட்டம் ஒழுங்கு என்பதே மாநில அரசு சம்பந்தப்பட்டது. சிபிஐ கைது பண்ணா கூட சட்டம் ஒழுங்கு இது சம்பந்தமான பிரச்சனை என்ன வர்ற போது அது மாநில அரசு சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கணும். அது மாநிலத்துக்கு உட்பட்ட ஒரு உரிமை. நம்ம அரசியல் சாசனத்துல மிக தெளிவாக பகுப்பு இருக்குது. மத்திய அரசுக்கு என்னென்ன உரிமை இருக்கு, மாநில அரசுக்கு. ஆனா இன்னைக்கு என்ன வாதம் வைக்கப்படுகிறது, சிபிஐ கைது செய்ததால மாநில அரசு அதுல தலையிட முடியாது என்கிற வாதங்கள்லாம் வைக்கப்படுது. அது உண்மையில அந்த அடிப்படையே நம்ம மறுக்க வேண்டிய அம்சத்துல இருக்கிறோம். குறிப்பா இந்த 7 தமிழர்களுடைய விடுதலை என்பது மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்கிறோம். இது தமிழர் இல்லாதன்னு பார்க்க வேண்டியதில்லை. இது 25 ஆண்டுகள், கால் நூற்றாண்ட சிறையில் கழிச்சிருக்காங்க. நீங்க குற்றமே சாட்டப்பட்டது அது உண்மைன்னு நீங்க ஏத்துக்கொண்டால் கூட, தீர்ப்பு விடுங்க, உண்மைன்னு ஏத்துக்கிட்டா கூட ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை கொடுக்க கூடாது. அதுதான் நம்முடைய நீதிமுறை. அப்ப ஒரு ஆயுள் தண்டனைக்கு எத்தனை வருஷம் இருக்கு? கடந்த காலங்களில் பல குற்றங்கள், இதை விட மோசமான குற்றங்களுக்கு நீங்க என்ன வரையறை வச்சீங்க? இப்ப மட்டும் எத்தனை ஆண்டு ஆயுள் முழுவதும் இருக்குது ஆயுள் தண்டனைங்கிற வாதத்தை வைப்பது என்பது முற்றிலும் ஒரு வேறுபட்ட அல்லது 2 வகைப்பட்ட அணுகுமுறையை அது காட்டுகிறது. எனவே இது நீதிக்கு எதிரானதாக பார்க்கிறோம். அடிப்படையில் மனித உரிமைக்கு எதிரானது. உடனடியாக இந்த 7 பேரையும் விடுதலை செய்வது என்பதுதான் சிறந்த நீதியை நிலைநாட்டக்கூடிய தன்மையாக இருக்கும். அதற்கான ஒரு முயற்சியை மாநில முதல்வர் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப சாவரினிட்டி அப்படின்னு சொன்னா கூட அது ஸ்பிளிட்டட் சாவரினிட்டி தான். மாநில மக்களுடைய உரிமையை ஒரு சட்டமன்றம் வெளிப்படையாக அறிவித்து அதை தீர்மானம் நிறைவேற்ற போது அதை மதிக்க வேண்டிய கடப்பாடு மத்திய அரசுக்கு இருக்கிறது. எனவே அதை உணர்ந்து மத்திய அரசும் செயல்பட வேண்டும். இவர்கள் 7 பேரும் விடுவிக்கப்பட வேண்டும். நீங்க எப்படி பாக்குறீங்க? உணர்ச்சியின் அடிப்படையில் இந்த 7 பேர்னு சொல்றது பேரறிவாளனுக்கு மிகப்பெரிய கேடாக போய்கொண்டிருக்கிறது இன்று வரை. 7 பேர் அல்ல இங்க பிரச்சனை. அது நண்பர்கள் உண்மையிலேயே பேரறிவாளன் மேல ஒரு பரிவு வச்சிருந்தாங்கன்னா இவங்க தயவு செய்து இந்த 7 பேர்னு சொல்லி குழப்பாம இருந்தா நல்லது. 5+2 பிரச்சனையை தனியாக்கி அந்த 2லும் பேரறிவாளன் நளினிய தனியாக்கினால்தான் பேரறிவாளனுக்கு ஏதோ நன்மை கிடைக்கும்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதற்கான பேச்சு எங்கேயுமே இல்லாம இருக்கிறது. அற்புதமாலும் சேர்ந்து 7 பேரையும் முதல்வர் ஜெயலலிதா விடுதலை செய்வார் என்று சொல்வது தனிப்பட்ட விதத்துல இந்த பிரச்சனையை குழப்புவதற்கான ஒன்று. சட்டபூர்வமாக அரசியலமைப்பு சட்டத்தை பற்றியெல்லாம் பேசியோ பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏனால் அதே கோர்ட், அதே நீதிமன்ற அரசியல் அமைப்பு சட்ட விதிமுறைகளின் படிதான் இன்றைக்கும் மத்திய அரசு ஒரு ஸ்டாண்ட்ல இருந்துட்டு இருக்கு. இங்க இந்தியர் அல்லாதவர்கள் முதல் அதை பிரிச்சு, அதனால நான் மனித உரிமையின் பேர்ல இவர்கள் திண்டாடப்படணும், இவர்கள் கஷ்டப்படணும், இவர்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. மெரிட் ஆஃப் த கேஸ்னு ஒண்ணு தனித்தனியாக எடுத்து பேரறிவாளனுடைய அவருக்கு என்ன விதமான கருணையை இந்த நாடு, இந்த அரசு அளிக்கணும் அப்படிங்கிற முறையில் அதை எடுத்துட்டு போய் அவரை வெளியில் கொண்டு வருவதை பற்றி பேசுவது ஒரு விஷயம். அதன் பிறகு நளினியோடைய கேஸை வேற மாதிரி எடுத்துக்கணும். பெண்
இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி பத்தின யாருக்கு என்ன மாதிரி அறிவுரை கொடுக்கறாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க திரும்ப திரும்ப ஒரு தார்மீக அற போராட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது மாற்று கருத்துக்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டே இருக்கு. ஏதோ ஒட்டுமொத்தமாக தமிழகம், தமிழக மக்கள், தமிழக அரசு, இந்திய அரசு எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து இருப்பதாகவும் அது யாரோ ஒருவர் மட்டும் அதை தடுத்து நிறுத்துவது மாதிரியான விஷயம் இல்லை. இங்க கடந்த சில நாட்கள்ல முகநூல்ல என்ன மாதிரியான விஷயம் இதற்கு எதிராகவே வந்திருக்குங்கிறத நீங்க பார்க்கணும். அப்ப கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா என்ன பண்ணணும் அப்படிங்கறத, இது யார் இதை முன்னெடுத்து செல்கிறார்கள், அவர்கள் வந்து எனக்கு சரியாக செய்வது போல தெரியல. நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏற்கனவே இந்த 7 பேரையுமே விடுதலை செய்வதற்கான முடிவுல தமிழக அரசு வந்துருச்சு. ஆமா, இப்போ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய சிக்கல் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டெப் பின்னாடி வாங்க. முதல்ல இப்ப தமிழக அரசு இதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்ததுன்னா, யார் தமிழக அரசா ஜெயில இருக்கு? யார் ஜெயில இருக்காங்க? அப்ப என்ன வழிமுறையை பின்பற்றணும் அப்படிங்கறத யாராவது ஒருவர் தீர்மானிக்கணும் இல்லையா? இல்ல நீங்க பேரணி நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து ஒருமித்த ஒரு நிலையை இந்தியா முழுவதும் அடையணும், இதுல இருக்கிற நியாயத்தை பார்க்கணும் அப்படின்லாம் நீங்க பேசிட்டு இருக்க முடியாது. வழக்கை பத்தி பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. தண்டனை வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் பலமுறை போய் தண்டனை கொடுக்கப்பட்டு, தண்டனையில் இருக்கக்கூடிய சில சிக்கல் காரணமாகத்தான் இது வந்து இந்த வழக்கின் காரணமாக, வழக்கின் தன்மை காரணமாக எல்லாம் வந்து தண்டனை குறைக்கப்படல. வேற டெக்னிகாலிட்டிஸ் காரணமாக தண்டனை குறைக்கப்பட்டு அதற்கு பிறகு நீங்க அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப இதை கையாள வேண்டிய முறை வேறு. என்ன பொறுத்தவரை யாரும் செய்யறதுக்கு உடனடியாக தயாராக வரமாட்டாங்க. ஏன்னா இந்தியாவின் கூட்டு மனசாட்சி அதற்கு எதிராக இருக்கு. அதை நீங்க மறுக்கலாம் முடியாது. நீங்க வந்து நம்முடைய தனிப்பட்ட கருத்து வேறையா இருக்கலாம். நீங்க போய் பேசுங்க, 4 பேர்ட்ட பேசுங்க, அவங்க என்ன சொல்றாங்க கேளுங்க. இது வந்து இந்தியாவின் கூட்டு மனசாட்சி ஒரு பக்கம், ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்களுடைய மனசாட்சி ஒன்று ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து வெறும் கன்ஃபரண்டேஷன், நீங்க என்ன கையில துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஜெயில உடைச்சு உங்களை வெளில எடுக்க போறீங்களா? இந்த கூட்டத்துல வந்து பேசுறவங்க எல்லாம் அப்படிதான் பேசிட்டு கலைஞ்சு வீட்டுக்கு போயிருவாங்க. உண்மையிலேயே பேரறிவாளன் மீது பரிவு இருந்தால் நீங்க பண்ண வேண்டியது வேற. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். இல்ல நிறைவு செய்யணும். நீங்க உங்களுடைய பதில். அதாவது இத வந்து வழக்கு நடத்துற போது நீங்க பிரிச்சு வழக்கு நடத்துறது வேற. ஆனா ஒரு முடிவுன்னு வந்த பிறகு அதுக்கு பிறகு போய் இதை பிரித்து, அதுல சில நியாயங்கள் இருக்கு. அவர் சொல்றதை நான் மறுக்கல. ஒரு பெண்ணுங்கிற அடிப்படையில, ஒரு சிறுவருங்கிற அடிப்படையில கைதானது, இது ரெண்டும் தான் அவர் மீன் பண்ணி சொல்றதா நான் ஃபீல் பண்றேன். அவர்கள் இருவரும் இந்தியர்கள். அதையும் நான் சேர்க்கிறேன். மூணு அட்வான்டேஜ் இருக்கு. இந்தியர்கள் இன்னும் அது அதிக அடுத்த கட்டமா போனீங்கன்னா உலகமே நமக்கு ஒரு பெரிய இதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஆனா என்ன விஷயம்னா, இந்த வழக்கினுடைய தன்மைகளை பற்றி ஒரு ரீஓபனிங் பண்றது ஒன்றும் தப்பு இல்லை. அது நீதித்துறைக்கு எதிரானதும் அல்ல. ஏன்னா இது முழுக்க பல்வேறு விஷயங்கள் அதுல இருக்கு, பல கான்ட்ராடிக்ஷன் இருக்கு. அதையெல்லாம் மீறிதான் அந்த தீர்ப்பும் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். வெறும் தீர்ப்புங்கிறதுனாலயே அந்த தீர்ப்போட நிலைகுத்தி நாம பேசுறது ரெண்டு விஷயம். அவர் வந்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அணுகி விடுதலை பெறுவது, அதான் சொல்றேன். அது வழக்கு நடத்துற போது அந்த உத்தியை பாருங்கன்னு அவர் சொல்றாரு. நீங்க அரசியல் ரீதியான போராட்டங்களின் மூலமாகவே இந்த விடுதலையை வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில நிச்சயமா அரசியல் ரீதியை விட நீதிக்கான போராட்டம், மக்களை திரட்டி மக்களை உணர்த்தி கொண்டு வருவது என்பது ஒரு, இன்னும் சொல்ல போனா பல நீதித்துறை சீர்திருத்தங்களே அப்படிதான் நடந்திருக்கு. சட்ட சீர்திருத்த சீர்திருத்தங்களே அப்படிதான் வந்திருக்கு. இது நீண்ட நெடிய வரலாறு இருக்கு. எனவே மக்கள் ஒரு அநியாயத்தை கண்டு கொதிக்கிற போது, இன்னும் சொல்ல போனா நீதியை இழைக்கிறதாக கருதுகிற போது, அது கூட்டு மனசாட்சியை பார்த்து நம்ம வந்து அடங்கி இருந்தோம்னா நிச்சயமா இந்தியாவிலேயோ உலகத்திலேயோ சமூகத்திலேயோ எந்த மாற்றமும் வராது. எனவே நாம் உணர்ந்த நியாயத்தை குறைந்தபட்சம் நம்முடைய மக்கள் மத்தியில, உலக மக்கள் மத்தியில எடுத்து சொல்வது என்பது நம்முடைய அடிப்படை உரிமையாக நான் கருதுறேன். அந்த வகையில இந்த பேரணி, அதனுடைய தன்மைகள் நீங்க வேணா பலதான் நீங்க சொல்லலாம், உங்களுடைய ஐடியாஸை கொடுக்கலாம். ஆனா இது சரியானதாக இன்னும் வலிமையாக நடத்தப்படும். பத்ரி சொன்னதுல அது விடுதலையை தாமதப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இதுக்கு முன்னாடி நடத்தலையா? அப்ப எது தாமதப்படுத்தியது? ஒரு சட்டமன்றமே தீர்மானம் போட்டது, அப்ப எது தாமதப்படுத்தியது?
அப்ப அது எல்லாமே தாமதப்படுத்தியதுங்கிற இல்ல, தொடர்ந்து தாமதப்படுத்தி அப்ப ஒரு மாநிலங்களினுடைய உரிமை அப்படின்னு நீங்க பாக்குற போது சட்ட ரீதியா அரசியலமைப்பு சட்டப்படி பல்வேறு உரிமைகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் மீறி நீங்க அதுதாங்க அமெரிக்கா இதுதான் மத்திய அரசு எல்லாவற்றையும் என்கரேஜ் பண்றாங்க. நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க, பொருளியல் ரீதியாக என்கரேஜ் பண்றாங்க. நடைமுறை சாத்தியமான விஷயமா பாத்தீங்கன்னா அந்த அழுத்தத்தை மாநில அரசு மீது கொடுத்து அரசியல் ரீதியாக மாநில அரசை அந்த நிலைப்பாட்டை எடுக்க செய்து விடுதலை செய்ய வைக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி நேரடி முரண்பாட்டுக்கு, நேரடி மோதலுக்கு மத்திய அரசோடு போவதற்கு மாநில அரசு தயாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த கூட்டு மனசாட்சி இருக்கு, அதுதான் ஒரு அப்சல் குருவை தூக்கில போட்டது. சட்டப்படிதான் தீர்ப்பு இருக்குன்னு தவிர கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம்னா நாம் கடந்த கால இன்னும் சொல்ல கற்கால வாழ்க்கை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். தற்காலத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் அனைத்தையும் புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம். விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் மக்கள் நல கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்தது தொடர்பாக மகிழ்ச்சியின்றி இருக்கிறார்கள் அப்படின்னு திருமாவளவன் சொன்னதாக ஒரு செய்தி ஆங்கில நாளிதழில் வந்திருக்குது. கட்சிக்குள்ள அந்த உணர்வு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி, இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்றது தப்பு அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸையோ அன்புமணி ராமதாஸையோ யாரும் குற்றம் சாட்டல. கட்சி தொண்டர்கள் மக்கள் நல கூட்டணியில போய் அணி சேர்ந்ததற்காக தேமுதிக தொண்டர்கள் கருத்து சொல்றாங்க, நிர்வாகிகள் கருத்து சொல்றாங்கன்னு செய்திகள் வருது. தமாகால அதே மாதிரி உணர்வு இருக்குன்னு செய்திகள் வருது. இது ஏன் இப்படி எல்லாமே மக்கள் நல கூட்டணி தொடர்பாக மட்டுமே இந்த மாதிரி செய்திகள் வருவதற்கு என்ன காரணம்? அதாவது பொதுவா மாற்றுங்கிற ஒரு மக்களினுடைய மனநிலையிலிருந்து அந்த மாற்றுக்கான முயற்சி துவங்கியது. மக்கள் நல கூட்டணியாக இது முயன்றது. அப்புறம் அதுல தேமுதிகவும் தமாகவும் கடைசி நேரத்தில் இணைந்து ஒரு வலிமையான கூட்டணியாக காட்சியளித்தது. நான் இங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லுவோம், முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை வேணும், இந்த ஜனநாயகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும். இதை பற்றி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை பத்தி பேசுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல. தேர்தல் சீர்திருத்தங்கள் பத்தி பேசுறாங்க, பணம் கொடுக்கிறது, தேர்தல் சீர்திருத்தங்கள் பத்தி பேசுறாங்க. பணம் ஒரு இன்னைக்கு வரையும் அதாங்க பிரச்சனை. பணம் கொடுத்து வாக்கு பெறும் என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது, தீங்கானது, ஜனநாயகத்தை ஆழ குழி தோண்டி புதைக்கக்கூடியது. இப்ப என்ன வருது, மக்களுக்கு பணத்தை கொடுத்து வாக்குகளை அறுவடை செய்து வெற்றி என்று சொல்லுவதும், அந்த இடத்துல மக்கள் நல கூட்டணியும் தேமுதிக இவங்க எல்லாம் தோல்வி அடைந்து விட்ட அந்த மனநிலையில உண்மையான தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளவு பெரிய எழுச்சி இருந்தது, இவ்வளவு பெரிய பிரச்சார வலிமை இருந்தது, இவ்வளவு மக்கள் எதிர்பார்ப்பு இருந்தது, அப்ப இது இவ்வளவு பொய்த்து போயிட்டேங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்து வர்ற ஒரு இதுதான், அதுல இருந்து அவங்க வெளியில வருவாங்க. மனித இயல்பை நம்ம உணரணும். தலைவர்களுடைய இயல்பு தொண்டர்களுடைய இயல்பு இருந்து வேறுபட்டதா இருக்கும். அப்ப அந்த கட்சிக்குள்ள வருகிற போது நாம ஒரு கூட்டணி சேர்த்திருந்தா நாங்களும் எம்எல்ஏ வந்திருப்போமே, நாங்களும் பல பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்போமே என்கிற ஆதங்கத்திலிருந்து பேசுவதாக தான் நம்ம அதை எடுத்துக்கணுமே தவிர, உண்மையில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு ஒரு மாற்றி முன்வைக்கிற போது இது போன்ற ஆரம்பகால தோல்விகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே மக்கள் அப்படியே நம்பி நம்ம கொண்டு வந்துருவாங்க. பணம் ஒரு பெரிய பாதிப்பை தந்தது. ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக பிரச்சாரம் வர்றபோது இந்த இரு துருவ அரசியலை தான் மேன்மைப்படுத்தியது. அதை தான் திரும்ப திரும்ப சொல்லி வந்தார்கள். மக்கள் மத்தியில ஒரு மனநிலையை விதைத்து வந்தார்கள். இதையும் மீறி இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறோம். அப்ப ஏற்கனவே இருக்கிற வாக்கு சதவிகிதம் அதுல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, வாக்குகள் விழலை என்பது உண்மை. அது மீண்டும் பெறுவதற்கு, நம்பிக்கை பெறுவதற்கு நம்முடைய அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அந்த யுக்திகளை மாற்ற வேண்டும். அந்த யுக்திகளை மாற்றி ஒரு தன்மை உள்ள ஒரு கூட்டணியாகவும் அரசியல் சக்தியாகவும் இதை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி வருகிற போது நிச்சயமாக இந்த அணி நீடிக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கான மாற்று தேவை. ஒவ்வொன்றையும் மாற்ற பத்தி மக்கள் சிந்திக்கிறாங்க. மருத்துவமா, மாற்று மருத்துவத்தை பத்தி சிந்திக்கிறாங்க. விவசாயமா, இயற்கை விவசாயம் என்கிற மாற்று விவசாய முறை பற்றி வலுவா போயிட்டு இருக்கு. அதனாலவே ஏற்கனவே இருந்த எல்லாம் அப்படியே அழிஞ்சிருந்தல. ஆனா அது ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்தி இருக்கு, மக்கள் மத்தியில் ஈர்ப்பு தந்திருக்கு. அது போல இன்னைக்கு அரசியல்ல ஒரு முன்னத்தி ஏர் போல, விவசாயத்தில் சொல்ற மாதிரி ஒரு முன்னத்தி ஏர் போல இந்த மாற்றுக்கான விதையை விதைத்திருக்கிறார்கள். மக்கள் ஓரளவு வந்திருக்கிறாங்க. அதையும் மீறி இன்றைக்கு இருக்கிற அந்த தேர்தல் நடைமுறையில் இருக்கிற பண ஆதிக்கம் இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மக்களை கடைசி நேரத்தில் மாற்றி இருக்கிறது. அதையும் எதிர்கொள்கிற வலிமையோடு இப்போ தயாரிப்புல இருக்க வேண்டும். அதையும் எதிர்கொள்கிற அந்த தயாரிப்புல பண்ணாலே சரியா இருக்கும். பத்ரி, நீங்க எப்படி பார்க்கறீங்க? இது நான் இந்த மக்கள் நல கூட்டணியில
யாரையும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் குற்றம் சொல்ல விரும்பல. ஆனால் சில வேறுபாடுகள் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கு. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டுக்கும் ஒரு 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 கிளாரிட்டி இருக்கு. ஒரு பெரிய அரசியல் மாற்றம், எந்த விதத்துல ஆட்சி நடக்கிறதுங்கிறதுல மாற்றம் ஏற்படணுங்கிறது. விடுதலை சிறுத்தைகளை எடுத்துக்கொண்டால் அவர்கள் வந்து பெரும்பாலும் இந்த தலித் முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய ஒரு முக்கியமான பிளாங்கா இருக்கு. அப்ப இதை எப்படி சாதிப்பது அப்படிங்கிறதுல இந்த செயல்முறையில இருவருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கு. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகளோட ஒரு முக்கியமான கொள்கையாக இருந்தது. ஆட்சி நடத்தும் விதத்தில் மாற்றம் அப்படிங்கிறது கம்யூனிஸ்டுகளுடைய ஒரு போக்கஸாக இருந்தது. என்ன அஜெண்டா, நீங்க யார் ஜெயிச்சு வந்தாலும் என்ன பண்ண போறீங்க, தொழில் துறைன்னா அது எப்படி இருக்கணும், விவசாய நலன்னா எப்படி இருக்கணும்னு கொள்கை சார்ந்த விஷயம். அதனால இவர்களுக்கு கொள்கை இல்லை அப்படிங்கிறது இல்லை. இதை வந்து ஒரு பெரிய கட்சியோடு கூட்டணியில் சேர்ந்து குறைந்தபட்சம் எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு முற்காலத்தில் இருந்திருக்கு. இப்ப அவர்களுடைய நோக்கம் வந்து அப்படியே போயிருந்தால், உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து அவர்கள் ஆட்சியில் பங்கு தருவதாக சொல்லியிருந்தால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். அது நடக்கல. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை எதிர்பார்க்கறது இல்லை. எங்களுக்கு வந்து இவ்வளவு சீட் வேணும், எங்களுக்கு நாங்க ஜெயித்து சட்டமன்றத்துக்குள்ள வரணும், மேபி எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி, அவர் பொதுவாக அது அந்த மாதிரி அவங்க பார்க்கறது கிடையாது. ஒட்டுமொத்த செயல் திட்டம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறது அவர்களுடைய நோக்கம். அப்ப இந்த ஒரு சின்ன விலகல் இருக்குல்ல, இது ரெண்டுமே நான் தவறாக சொல்லல. அவரவர் பார்வையில் இருந்து அதற்கான ஒரு தேவை இருக்கு. அப்ப இது சேர்ந்து வரும்பொழுது அந்த கட்சியின் தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும். நாம இதை அணுகின முறை சரியா அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் தங்களை கேள்வி கேட்டுக்கொள்ளணும். இந்த இடத்த பாத்தீங்கன்னாலும் திருமாவளவன் என்ன சொல் அது இதுதான் அவர் சொன்னாராங்கிறது வந்து அடுத்து அவருடைய கிளாரிபிகேஷன் நமக்கு தேவை. கிளாரிபிகேஷன் தேவைன்னா நான் வந்து இந்த செய்தி இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. நேற்று புத்தக கண்காட்சியில நான் அவரை சந்திச்சேன். அவரோட பேசிட்டு இருந்தேன். அவர் பேசும்போது அவர் வந்து மக்கள் நல கூட்டணியை என்ன சிரமங்கள் வந்தாலும் நான் முன்னெடுத்து செல்வதற்கு அனைத்தும் செய்வேன் அப்படின்னு அவர் எங்களோட தனிப்பட்ட முறையில உரையாடும் போது சொன்னார். அது ஊடகங்களுக்கான பேச்சு இல்ல, உரையாடும் போது சொன்னார். இதுலயுமே அவர் என்ன சொல்றாரு, ரெண்டு என்னுடைய தொண்டர்கள் சற்று அதிருப்தியில் இருக்கிறார்கள். அதை சரி பண்ண நான் மக்கள் நல கூட்டணியில் அது அப்படியே செல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். இது ரெண்டுமே வந்து உண்மை. ஒரு கட்சிக்குள்ள இது போன்ற உரையாடல்கள் இருந்துகிட்டே இருக்கணும். இல்லாட்டா அந்த இடத்துல ஒரு சர்வாதிகார போக்கு மட்டும்தான் இருக்கும். உண்மை. இப்ப நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி நீங்க சொன்னீங்க. அங்க எந்த அளவுக்கு ஜனநாயகத்தன்மை அந்த கட்சியில இருக்குன்னு எனக்கு தெரியல. அங்க வந்து ஐயா, சின்ன ஐயா, மருத்துவர் ஐயா, அன்புமணி ராமதாஸ் இவர்கள் வந்து சரியான பாதைக்கு எங்களை கொண்டு செல்வார்கள் அப்படிங்கிறது வந்து அந்த கட்சியின் தொண்டர்கள் நினைக்கிறார்கள். அதுவும் தவறா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம தனியா பேசலாம். அதனால அங்க வந்து கிரிட்டிசிசம் இல்ல. நாம் தனித்து சென்றிருக்க வேண்டுமா, நாம் ஏன் இன்னொருவருடன் கூட்டு சேர்ந்திருக்க கூடாது அப்படிங்கிற பேச்சு அங்க இல்ல. இங்க கூட்டு சேரும் பொழுது அந்த கூட்டு சேருவதற்கான ரிசல்ட் காமிக்கணும் இல்லையா? அது தனித்து நின்ற பாட்டாளி மக்கள் கட்சியும் இடங்கள்ல ரிசல்ட் காமிக்கல. கூட்டாக இருந்து 4+2 6 கட்சி கூட்டணியாக இருந்த ஒரு அமைப்பும் இடங்கள் என்று வரும்பொழுது ரிசல்ட் காமிக்கல. அதனால் இது தோல்வியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணித்தான் ஆகணும். என்னுடைய பார்வையில இரண்டுமே தோல்வி இல்லை. இரண்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, மக்கள் நல கூட்டணி தமாக தேமுதிகவும் சிலவற்றை காண்பித்திருக்கிறார்கள். இப்ப இதுக்கு மேல என்ன அரசியல் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் தேர்தல் நேரத்து அரசியல் என்பது வேறு. இப்ப வந்து அடுத்து நமக்கு வந்து தேர்தல்ங்கிறது ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை இல்ல. உள்ளாட்சி தேர்தல் இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு, திருப்பி அடுத்த சட்டமன்ற தேர்தல் இருக்கு. இது ஒரு சைக்கிள், இது போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. அதற்கு பிறகு ஏகப்பட்ட மற்ற விஷயங்கள் இருக்கு. ஆட்சி நடத்தும் 5 ஆண்டுகள்ல, மாநில ஆட்சி நடக்கக்கூடிய இந்த 5 ஆண்டுகள்ல என்ன நடக்குது, அங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தொடர் அரசியல். இந்த தொடர் அரசியல்ல மக்கள் நல கூட்டணி என்ன செய்ய போகிறது, மக்கள் நல கூட்டணியாகவே இருந்து அல்லது தனித்தனியாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். எனக்கு வந்து வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது எனக்கு நான் எது முக்கியமாக பார்க்கிறேன் என்றால்,
இங்க வர 5 ஆண்டுகள்ல என்ன அரசியலை எந்த கட்சி முன்னெடுக்க போகிறது, அதுதான் நான் முக்கியமாக பார்க்கிறேன். இது அடுத்த தேர்தல்ல இது கட்டாயமாக பிரதிபலிக்கும். தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக எந்த பகுதியில் தோத்து போச்சோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை மாத்திட்டா அவங்களுடைய தேர்தல் ஆய்வு முடிஞ்சிடும். திராவிட முன்னேற்ற கழகம் அதே செய்து முடிஞ்சிருச்சு. வெற்றி பெறாத சூழ்நிலையில பாஜகவோ பாமகவோ நாம் தமிழரோ இந்த சிக்கல்களுக்கு உள்ளாகல, இந்த அணிக்கு ஏற்பட்ட சிக்கல்களுக்கு உள்ளாகல. இந்த அணிக்குள்ள மட்டும்தான் இதை தொடர்ந்து நீடிக்க வேண்டுமா, இங்க புதுசா வந்த 2 பேர் வந்து இந்த அணி இந்த அணியோடு கூட்டணியோடு தாங்களும் அணி சேர வேண்டுமா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதை சுற்றியே நடக்கிறதுனால தினமும் இது குறித்த அது பலவீனமா போகுது, அதுல இருந்து ஆட்கள் வெளியில போறாங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது ரொம்ப அன்ஃபேர் ஆக்சுவலா. அதாவது அவர்கள் பலவீனமாக எல்லாம் ஆகல, அவர்கள் வந்து உதிர்ந்து போகணும் அப்படின்னு யார் விரும்புறா, ஏன் விரும்புறா அப்படிங்கிற கேள்வி கேட்கணும். அது எந்த விதத்துல வந்து உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது? நீங்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளர்களாக இருந்துட்டு போங்க. இந்த மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு அமைப்பு ஏற்பட்ட காலத்திலிருந்தே ஒரு வெறுப்பு உமிழல்னு ஒண்ணு நடக்குது இல்லையா? அது எந்த விதத்துல அந்த வெறுப்பு நியாயமானது? அவ ஏன் வந்து இதை திரும்ப திரும்ப இன்றைக்கு வந்து நாம என்ன பேசணும், உண்மையில மக்கள் நல கூட்டணி என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி பேசுவதற்கான ஒரு களம் இல்லாம நீங்க என்ன பிரிய போறீங்களா, நீங்க என்ன பிரிய போறீங்களா, நீங்க விவாகரத்து பண்ணிக்க போறீங்களா, என்னைக்கு நடக்குது, இதுல வந்து என்ன திருப்தியை ஒருவர் அடைந்து விட முடியும்? எனக்கு அதுதான் வந்து எனக்கு இதுல, அதாவது நீங்க வந்து நான் உங்களுக்கு எந்த காலத்திலும் வாக்களிக்க போவதில்லை, நீங்க நாசமா போங்கன்னு சொல்லிட்டு போயிருங்க, பரவாயில்ல. பட் ஏன் நம்ம திரும்ப திரும்ப வந்து இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? பாத்தீங்களா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க 2 பேரும் சேர்ந்தா சேராம இருந்ததா மட்டும் இவங்க வாக்களித்திருக்க போறாங்களா? இல்ல. அப்ப இங்க நம்ம வந்து தமிழகத்தின் அரசியலுக்கு எது தேவை, ஹெல்தியான ஏதாவது ஒன்று இவர்களிடமிருந்து வந்திருக்கிறதா, இனி வருமா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணும் இல்லையா? இப்ப அதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல். நண்பர் பத்ரி சொல்வதை நான் 100க்கு 100 முழு உடன்பாடோடு இருக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு புது முயற்சி. 60 ஆண்டு காலம் இருதுருவ அரசியலுடைய கோட்டையாக தமிழ்நாடு மாற்றப்பட்டது. இரண்டுக்கும் ஒரு மாற்ற முன்வைப்பதே ஒரு துணிச்சல், ஒரு அரசியல் பாய்ச்சல் என்று நான் கருதுகிறேன். இப்ப அதுல நாங்க தோல்வி அடைந்திருக்கிறோம். இந்த தோல்வி குறித்து பரிசீலனிக்கமா, அது உள்ள இருக்கிற கட்சி இணைகிற போதே என்ன வந்துச்சு, நாளைக்கு ஒரு கட்சி போகுது, இன்னைக்கு ஒரு கட்சி பேசிட்டு இருக்காங்க, இப்படிதான் வந்தது. அப்ப இதுல ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்னன்னா, தேமுதிக என்கிற அரசியல் கட்சி இந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாக முன்வைக்கப்பட்ட ஒரு அரசியலை தான் முன்னெடுத்தது. அதுலதான் அது பிறந்தது. அதுக்கு பிறகு ஒரு முறை அதிமுகவோடு கடந்த முறை வந்து கூட்டணியில் இருந்தாங்க. மீண்டும் அவங்க திமுகவோட போயிருந்தா என்ன இருக்கும்? அநேகமாக அவங்களுடைய அந்த மாற்றுங்கிற குரல் குறைஞ்சு போயிருக்கும். அநேகமா போயிட்டு 2-3 சீட்டு வாங்கிருக்கலாம். ஆனா அவங்களுடைய எதிர்கால அரசியல், அவங்களுடைய நுண் அரசியல் இருக்கு, அது அத்தனையும் அப்ப இது மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறதுனால இவையெல்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதாக நான் கருதுறேன். இது நீடிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஏறத்தாழ 1 மாசம் ஆக போகுது, ஒரு 4-5 நாட்கள் குறைவாக வச்சுக்கலாம். ஆமா. ஆனா இந்த இதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான தயாரிப்பு பணிகளை மக்கள் நல கூட்டணிக்குள்ள செய்திருக்கீங்களாங்கிற கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. இது தொடர்ந்து நீடிப்பதற்கும் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகளுக்கும் உங்களை நீங்களே தயார்படுத்தி இருக்கிறீங்களா, அல்லது தோல்விக்காக தோண்டு போயிருக்கக்கூடிய மற்ற அரசியல் கட்சிகளைப் போலவே உங்களுடைய கட்சி தொண்டர்களும் உங்களுடைய அணி தொண்டர்களும் கூட்டணி தொண்டர்களும் தோண்டு போயிருக்கிறாங்களா, அதுல இருந்து மீண்டு அடுத்த கட்டமான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு என்ன செஞ்சிருக்கீங்கிற கேள்வி வந்து இதுல முக்கியமான இடம் வகிக்குதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இப்ப அதனாலதான் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா அவங்க கூட்டத்தை நடத்துறாங்க. உட்கட்சியில வர்ற வாத பிரதிவாதங்கள் எல்லாமே வெளியில வருது. அப்ப அது ஒரு ஆரோக்கியமான சூழல். இப்ப அவங்க ஒரு முடிவுக்கும் வருவாங்க. அதோட அப்புறம் கூட்டணி, மக்கள் நல கூட்டணி கூடும், தேமுதிக தமாகவோடு கலந்து பேசுவார்கள். எதிர்காலத்தில் என்ன நிலை எடுக்க வேண்டும் என்று தலைவர்கள் மட்டத்தில் அல்லது கட்சி எல்லாரும் ஒத்துக்கிட்டு, அப்ப வந்து கட்சிங்கிற நலன் மட்டும் இல்ல, எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு அணியின் தன்மையோடு அது அணுகப்படணும் அந்த அரசியல். இப்ப அதற்கான முயற்சி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தலைவரும் என்ன விரும்புறாங்கன்னா, இது இணைந்து இருக்க வேண்டும். ஏன்னா இது வந்து இதோட நிறுத்திடக்கூடாது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சியில கட்டாயம் கிராஸ் ரூட் லெவல்ல மக்களோடு இணைந்து நிற்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. போட்டி போடணும் அப்படிங்கிற பெரும் விருப்பம் வந்திருக்கிறது. அப்ப ஜனநாயகத்துல எம்எல்ஏ எம்பி மட்டும்தானா? ஊராட்சி மன்றம், அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் பெறுவது, அங்கு மக்களுக்கான பிரச்சனைகளை இன்னும் சொல்ல போனா அதிகமாக பேசுவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்குது. மக்களுக்கு உழைப்பதற்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு. ஒரு விஷயம் இருக்கு.
பொதுவாக நீங்க அதையும் இணைச்சு கடந்த 4-5 உள்ளாட்சி தேர்தல் எடுத்துங்க, இதை போல ஒரு மோசமான தேர்தல்ங்கிறது, ஏன்னா நமக்கு வந்து பணங்கள்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலையும் மையத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் நடத்துவதனால ஓரளவுக்காவது வந்து ஒழுங்கு இருக்கும். ஆனால் மாநில தேர்தல் ஆணையத்தின் கையில் இருக்கும் உள்ளாட்சி தேர்தல் ஊழல் நிறைந்த படுமோசமான அதிகார, அது வந்து அதிகார துஷ்பிரயோகங்கிறது அவ்வளவு மோசமான அனைத்து மட்டங்கள் இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து மற்ற எதிர்க்கட்சிகள் அனைத்துக்கும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இங்க வந்து ரொம்ப விஜிலண்டாக இருக்க வேண்டிய ஒன்று இருக்கு. அப்ப அது இம்மீடியட்டா அது முக்கியமாயிடுது. அந்த தேர்தல் முறையாக நடக்காது, அதனால அந்த தேர்தலில் பங்கேற்பதில் எந்த பலனும் இல்லை, நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று சொல்வது தவறானது. தோற்று போனாலும் நிற்கணும் இந்த இடத்துல. பிரதான கட்சிகள் கடந்த காலங்களில் தேர்தல் நடந்திருக்காங்க. அது சரியானது, அது கூடாது. ஏன்னா நம்ம வந்து இதுதான் ஹைலைட் பண்ண வேண்டியது. இது என்ன, அதாவது ஏற்கனவே இது வந்து லோடட் அகெயின்ஸ்ட் ஸ்மாலர் பார்ட்டிஸ், அத வந்து இன்னும் கூர்மையாக்கி ரொம்ப மோசமான முறையில இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் வித்தியாசமும் கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமாக வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மற்ற கட்சிகளாவது திரண்டு இந்த சமயத்துல வந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தோடையும் சேர்ந்து இந்த இடத்துல குறைந்தபட்சம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, தேர்தல் நியாயமாக நடப்பதற்காக என்ன செய்யணுமோ அந்த போராட்டத்தை கையில முன்னெடுக்கணும். இப்ப வந்து உங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு புது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இத அனைத்து கட்சிகளும் தெளிவோடு அணுகணும். அதற்கான நேரம் இருக்கு. இப்ப அந்த தெளிவான அணுகுமுறையே மக்கள் நல கூட்டணி சார்ந்த கட்சிகள் கையில எடுக்கிறாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.